எல்லாம் வல்ல இறைவன் அருளால் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் பண்டிட் சிவகரின் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்பொழுது இந்த ஆண்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்பது ஒரு சிறு ஆய்வு. முன்னோர்கள் புத்தாண்டை புதிய ஒரு வரவாக தமிழ் வருடத்தின் முதல் பிறப்பு பார்த்தீங்கன்னா சித்திரை என்பது சூரியன் வலுப்பெற்று காலப்புருஷத்தின் முதல் ராசியான மேசத்தில் உச்சமடைகிறார். அதுவே சித்திரை 1. இப்போது இந்த ஆண்டு சோபகிருது ஆண்டு முடிவு பெற்று நமக்கு ஸ்ரீ குரோதி ஆண்டு தமிழ்நாண்டு நமக்கு வரவேற்கப்படுகிறது. இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை சூரியன் சித்திரை 1 சஷ்டி திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரிக்கும் ஒரு ஆண்டாக நமக்கு அமையப்பட்டது. இந்த ஆண்டில் சூரியனும் குருவும் மேசராசியில் காலப்புருஷத்தின் 5 குடியரும் 9 குடியரும் ஒன்றாக இணையும் ஆண்டாக உள்ளது. இதில் மேசராசி அன்பர்களுக்கு காலப்புருஷத்தின் 5வது ராசியான சிம்மத்தின் அதிபதி சூரியன் தன்னோட ராசியில் அமர்ந்து அவர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய 5 குடையவர் உச்சம் வருவதால் அவர்களுக்கு இந்த ஆண்டு குருவுடன் கூடியிருக்கிறதால் 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் 9ஆம் இடத்தை பார்ப்பதால் அவர்களுக்கு எதிர்பாராத அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் கைகூடும். இந்த ஆண்டு அவர்கள் சுய தொழில் தொடங்கவும் குரு பகவான் வழிகாட்டுகிறார். 2வது ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களுக்கு ரிஷபம் என்பது சந்திரன் உச்சம் பெற்ற வீடு, சுக்கிரனோட வீடு. மே 1ஆம் தேதி குரு பயிற்சியாகி தங்கள் ராசிக்கு குரு வருகிறார். குரு வருவதனால் அவர்களுக்கு குரு சந்திரனும் இணையும் பொழுது அவர்களுக்கு லாபாதிபதி ராசியில் வருவது அவர்களுக்கு 9ஆம் இடத்துக்கு குரு பார்ப்பதால் அவர்களுக்கு நன்மைகள் பல உண்டு. 5, 9, 7 பார்வை வருவதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூட வாய்ப்பு உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு 7 கூடிய 10 கூடிய குரு பகவான் 12இல் வருகிறார். இந்த ஆண்டில் அவர்களுக்கு கல்வி, கடன் தொழில் தீர்வு, உடல் ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கப்பட்டு மேன்மடையக்கூடியவர்கள். கல்வியில் நல்ல மார்க் வாங்கி மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் தாங்கள் சுற்றி இடத்துலையும் நன்மதிப்பு பெற வாய்ப்பு உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு கடகராசியில் இந்த ஆண்டு துவக்கத்தில் 10ஆம் இடமான மேசத்தில் சூரியனும் குருவும் இணைகிறார். அவர்களுக்கு நாடாளும் வல்லமை பெற்ற இறையருள் பெற்ற ராஜ கிரகங்களான சூரியன் குருவும் அவர்களுக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பதனால் பதவி உயர்வு உண்டு. அடுத்தது சிம்மராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 5 கூட 9இல் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு சூரியன் சேர்கிறார். ராசியை பார்ப்பதனால் அவர்களுக்கும் மேம்பட்ட வாழ்க்கை உண்டு. 7ஆம் இடத்தில் சனிபான் இருப்பதனால் சில தங்கு தடைகள் இருக்க வாய்ப்பு உண்டு. அதற்கு தகுந்த பரிகாரம் செய்து கொள்ள அவர்களும் மேன்மையடைய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்தில் ராகு கேது சம்பந்தப்படுகிறது. 2இல் கேது 8இல் ராகு இருப்பதனால் அவர்கள் பேச்சில் கவனம் தேவை. கன்னிராசி அன்பர்களுக்கு 12 கூடிய சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்று ஆண்டு தூங்குவதனால் விபரீத ராஜயோகம். நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்காத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள் நாடி வந்து கொண்டிருக்கின்றன. ராகு கேதுக்கள் ராசியில் அமர்ந்திருப்பதால் அவர்களுக்கு நாக சாந்தி செய்து கொள்வது உத்தமம். அடுத்து துளாராசி அன்பர்களுக்கு சூரியன் குரு 7ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படுவதால் கணவன் குடும்பம் மனைவி குடும்பம் இதை கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஸோ அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு 6 கூட 8 செல்வதனால அவங்களுக்கு திடீர்னு பண வரவு உண்டு. பொறுமை காத்தால் பொறுத்தால் பூமி ஆளலாம். துளாராசி அன்பர்கள் பொறுமை அவசியம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் சனி செவ்வாய் 6ஆம் இடத்தில் சூரியன் குரு இணைவில் ஆண்டு தூங்குவதனால் அவர்களுக்கு தொழிலில் சிறு சிக்கல்கள் உண்டாகும். குரு பார்வையினால் அதுவும் தடைகள் நீங்கி மேன்மையான ப்ரொமோஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு சனி பகவானுக்கு திருச்சி பண்ண வேண்டும். ஏழை எளிய ஊனமுற்றவர்களுக்கு தான தர்மங்கள் பண்ண வேண்டும். சனிக்கிழமை அவங்களுக்கு பெருமாள் வழிபாடு அவசியம். தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதி குரு 5இலும் 9 கூடிய அதிபதி சூரியன் 5இலும் கூடி குரு பார்வை பெற்று ஆண்டு தூங்குவதனால் அவர்களுக்கு பூர்வத்தில் சொத்து பிரச்சனைகள் இருந்தால் நீங்கும். உடல் ஆரோக்கியம் ஏற்படும். 10ஆம் இடத்தில் கேது அமர்ந்து தொழிலில் இந்த தடைகள்
குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு பார்வையால் விலகும். ஸோ அவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு செய்ய உத்தமம். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு அட்டமாதிபதியான சூரியன் உச்சம் பெற்ற நாளிலும் 3-12 கூடிய குரு பகவான் நாளில் அமர்வதனால் 4ஆம் இடத்தில் வண்டி வாகன கவனம் தேவை. தாயோட அன்பில் ஆசீர்வாதம் கிடைக்க உங்களுக்கு கடும் முயற்சி தேவை. தாயோட ஆசீர்வாதத்தை நீங்கள் மதிக்க பழகணும். தாய் கோபமாக பேசினாலும் உங்களுக்கு நன்மையாக தான் இருக்கும். அது குரு பயிற்சி வருவதில் குரு பார்வை வருவதனால் உங்களுக்கு உடல் மேன்மை வரும், கணவனை உறவு சீர்படும். 2ஆம் இடத்தில் சனி இருப்பதனால் உண்மையிலே பிரச்சனைகளால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. காலம் அறிந்து சூழல் அறிந்து அன்பர்கள் பேச்சில் கவனம் தேவை. கும்பராசி அன்பர்களுக்கு என்ன சென்னை நடைபெற்றுக் கொண்டு முதல் சுற்று என்றால் உடல்நிலை பாதிக்கும், 3ஆம் சுற்று என்றாலும் உடல்நிலை பாதிப்பு உண்டு. 2ஆம் சுற்று பொங்கு சனி, அவர்களுக்கு தொழிலில் மேன்மை உண்டு. இருந்தாலும் எதிர்ப்புகளும் போட்டி பொறாமைகளும் எதிரிகளும் சூழ்ந்திருப்பார்கள். அது குரு பகவான் பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு தொழிலில் தொட்டது துவங்கக்கூடிய காலம் உண்டு. ஆனால் எதையும் விடாமுயற்சியுடன் முயற்சியோடு செஞ்சு வெற்றியடைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி சூரியன் உச்சம் பெற்று ஆண்டு துவங்குவதனால் குருவுடன் கூடுவதனால உடல்நிலையை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குரு சூரியன் என்பது அற்புத யோகா அமைப்பு. 10ஆம் இடத்து அதிபதி குரு, 6ஆம் இடத்து அதிபதி சூரியன் 2 பேர் இணைவதனால் அவர்களுக்கு ஆரோக்கியமும் செழிப்பும் மாறி மாறி அமைந்து வழிவிடும். 3ஆம் இடத்துக்கு குரு வருவதனால் ஒரு சில பய உணர்வு வந்து போகும். அதுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு உகந்தது. ராசியில் ராகு கேதுகள் இருப்பதனால் காலகஸ்தி சென்று வர அவர்களுக்கு தோஷம் நீங்கும். 12ஆம் இடத்தில் ஜென்மசனி விரய சனி வருவதனால் அலைச்சல் உண்டு, வீண் விரயங்கள் உண்டு, அவப்பெயர்கள் உண்டு. அதனால் தூக்கமின்மை ஏற்படும். ஸோ உணவு பழக்க வழக்கம் மாறும். அவர்கள் உணவிலும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 7 ராகு இருப்பதனால் சில தடைகள் வந்து போகும். நட்பு ரீதியான கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். நண்பர்கள் வட்டாரத்தில் சில மாற்று கருத்து ஏற்படும். ஸோ அதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். எல்லாம் வல்ல இறைவன் எல்லா ராசிகளுக்கும் நன்மை செய்ய இருக்காங்க. துன்ப ஒரு வேலையில மட்டும் பொறுமை காக்கணும், செல்வம் வரும்போது அமைதி காக்கணும். ஸோ எல்லா ராசிகளுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் உறுதுணையாக இருந்து வழிகாட்ட பண்டிட் சிவோகரின் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். புத்தாண்டு புத்துணர்ச்சி பெற்று புத்தாடை அணிந்து புத்துணர்ச்சியோட வாழ எல்லாம் வல்ல இறைவன் துணை புரியட்டும். நன்றி. பண்டிட் சிவோகர்.